ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன அறுவடையை பார்க்க போகிறோம். புதினா எடுத்துக்கலாம், பெரிய பேக்கில் இருந்து எடுத்துக்கலாம். இது நிறைய அறுவடை கொடுத்துருச்சு. இலைகள் எல்லாம் சின்ன சின்னதாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம மண்ணை கிளறி விட்டு எரு போட்டு வேறு ஸ்டெப் வைக்கணும். நம்மளுக்கு ஒரு 10 நாள்லேயே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா கிடச்சிரும். இது நிறைய புதினா இருக்குங்க. இதெல்லாம் எடுத்துக்கலாம். இலையெல்லாம் முற்றி போயிடுச்சு. மண்ணும் இறுகி போயிடுச்சு. மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம எரு கொடுத்துட்டு திருப்பியும் நம்ம புது ஸ்டெம்ப் வச்சோன்னா நம்மளுக்கு சீக்கிரமே செழிப்பாக வளர்ந்துடும். மாதுளம்பழம் சின்ன செடி தான். நான் பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு வேறு ரீபாட் பண்ணணும். பெரிய பேக்கில் வைக்கணும். 2 பழம் தான் இருக்குது. இந்த பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாட்டு ரகம். நம்ம பெரிய பாட்டில் வச்சுருந்தோன்னா இன்னும் நான் பெரிய செடியாக வளர்ந்துருக்கோம். பாருங்கள், பழம் வெடிச்சே போயிடுச்சு. இது எடுத்துக்கலாம். இப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம். சொடக்கு தக்காளி இலைகள் எல்லாம் நோய் வந்த மாதிரி இருக்குது. இதுக்கு மஞ்சள் தெளிக்கணும். இந்த பழம்லாம் எடுத்துக்கலாம். பழம்லாம் பழுத்து நிறைய கொட்டி போயிடுச்சு. இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இதை சாப்பிட்டா நல்லது. ஒரு தடவை நீங்கள் தோட்டத்தில் வச்சிட்டிங்கன்னா அது திருப்பி திருப்பி விதை விழுந்து நம்மளுக்கு செடி அங்கங்கே முளைச்சி வந்துடும். இந்த பழம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. நீங்களும் செடி கிடச்சிதுன்னா வச்சிடுங்க. சின்ன பக்கெட் இருந்தால் போதும். மண்கலவைன்னா இதுக்கு பெரிய மண்கலவை வேண்டாம். சாதாரண மண்ணிலே நம்ம வைக்கலாம். கீரை சிங்கப்பூர் பசலை. எனக்கு பேர் தெரியாமல் இருந்தது. இப்போ தான் சொன்னாங்க ஒரு சிஸ்டர். இந்த கீரையை எடுத்துக்கலாம். இதுவும் நான் வாரத்தில் ஒரு முறை அறுவடை பண்ணிவிடுவேன். இந்த அளவு எங்களுக்கு போதும். இந்த கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பருப்பு போட்டு கரைஞ்சா. பச்சை மிளகா நிறைய அறுவடை கொடுத்துருச்சுங்க. நிறைய மிளகா நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதெல்லாம் பழுக்க விட்டாச்சு. செடியும் வாடிக்கிட்டு வருது. கொஞ்சம் அடி உரம் கொடுத்துட்டு நம்ம மேலே நம்மளை ஸ்ப்ரே பண்ணால் திருப்பி செழிப்பாக வர ஆரம்பிச்சிரும். இதில் இருக்கிற மிளகாலாம் எடுத்துக்கலாம். பழுத்த மிளகா மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் நான் தேன் கரைசல் கொடுப்பேன். சின்ன செடி தான், ஆனால் நிறைய மிளகா நம்மளுக்கு கொடுத்துருச்சு. மண்ணை கிளறி விட்டுட்டு நம்ம உரம் கொடுத்தா திருப்பியும் நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிரும். மண்ணெல்லாம் இறுகி போயிடுச்சு. இந்த மிளகா நல்லா காரத்தன்மை உடையது. இது தானாக முளைச்ச செடி. இதில் மிளகா நீளமாக வருது. இதை எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மிளகா போதும் நமக்கு. பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த எல்லா செடிக்குமே நான் வாரத்துக்கு ஒரு முறை எரு கொடுப்பேன். வாரத்தில் ஒரு முறை நான் ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணுவேன். மீனாமிலம் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணுவேன். இன்ஸ்டண்ட்டாக ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். நான் பிஞ்சு விடுற நேரம் மட்டும்
புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணுவேன். எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்கள் இதில். இந்த மிளகால அவ்வளோவா காரம் இல்லை. மிளகா நல்லா நீள நீளமாக இருக்குது. கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம. இதில் மலேசியன் கோவக்காய் கொடி போட்டிருக்கோம். அதில் தானாக முளைச்ச செடி இது. தம்பட்டா அவரை இதுவும் நிறைய காய் கொடுத்துருச்சு. இப்போ 2 காய் தான் இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. 2 செடியிலையுமே நிறைய பிஞ்சு இருக்குது. ரெண்டு காய் இருக்குது, எடுத்துக்கலாம். இந்த காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாலு காய் இருந்தால் போதும், ஒரு பொரியல் பண்ணிடலாம். சின்ன சின்ன பிஞ்சு நிறைய இருக்குது, எடுத்துக்கலாம். முள்ளங்கி சின்னதாக தான் இருக்குது, ஆனால் சின்னதுலேயே முத்திடுது. இதில் 2 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். முள்ளங்கி 2 பேக்கில் போட்டிருக்கேன். இது சின்ன பேக்கில் உள்ளது, இதை எடுத்துக்கலாம். இந்த பேக்கில் இன்னொரு 4 காய் இருக்குது, அப்புறம் எடுத்துக்கலாம். தக்காளி, காசி தக்காளி, இது ஃபஸ்ட்டு டைம் அறுவடை பண்ணுறோம். நிறைய காய் இருக்குது, 2 தான் பழுத்து இருக்குது. இதை எடுத்துக்குவோம், பழுத்ததை மட்டும் எடுத்துக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஃபஸ்ட்டு டைம் நம்ம எடுக்கிறோம். இதுக்கும் மீன் அமிலம் தான் நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு வர்றேன். ஒரு கை எரு கொடுப்பேன், அவ்வளோதான். முள்ளங்கி 2 தக்காளி, செடி தம்பட்டை 2, கீரை, கொஞ்சம் பழுத்த பச்சை மிளகா, சொடக்கு தக்காளி, பச்சை மிளகா, அவ்வளோதாங்க. இது ஒரு சின்ன அறுவடை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.